அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மார்டின் ஆடியோ திருச்சி. ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு, கோச்சிக்காதீங்க. சில குழப்பங்கள், சில உடம்பு சரியில்லாத காரணத்தினாலையும் போட முடியல, ஃபோனும் அட்டன் பண்ண முடியல. ஒரு 3 பேர்த்துக்கு ஆம்பிளிஃபையர் ரெடி இருக்குது. அவங்க 3 பேரோட ஃபோன் நம்பர் நம்மளோடது டெலீட் ஆகிடுச்சுன்னா பேக்கப் எடுக்க முடியல. ஃபோன் வந்து இதாகிட்டனால, ஃபால்ட் ஆகிட்டனால பேனல் ஒரு 6 பேர்த்துக்கு தர வேண்டியது இருக்குது. கொஞ்சம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு யாருன்னு ஞாபகப்படுத்திட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே அனுப்பிச்சி விட்ட ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்டுட்டிங்கன்னா நான் கொடுத்துருவேன். உங்கள் காசு என்றைக்குமே வீண் போகாது. அதை நான் வச்சுக்கிறதுக்கும் பிறக்கவும் இல்லை அந்த மாதிரி. ஆனால் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. எனக்கு தனிப்பதிவில் இது பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி விட்றேன். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த பேனல் செஞ்சுருக்கோம். இது வந்து மல்டிபர்பஸ் பேனல். ரிமோட் கிட்லேயே இந்த ரிமோட் கிட்டு வேணாலும் வச்சுக்கலாம், இந்த ரிமோட் கிட்டு வேணாலும் வச்சுக்கலாம். இஎஸ்பி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வேணாலும் வச்சுக்கலாம், இது வேணாலும் வச்சுக்கலாம், இது வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி அடாப்டரோடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். 2 வி மீட்ரு வச்சுருக்கோம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து சொருக வேண்டியது தாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து சொருகிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். நான் ஒத்த கையிலே பண்ணுறதுனால இது பண்ண முடியல. கொஞ்சம் பாஸ் போட்டுட்டு நான் சொருவி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த பாருங்கள், ஃபிட்டிங் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபெவிக்விக் போட வேணாம், ப்ளூ க்ளூ போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரிமோட் கிட்டு வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது என்னத்தை பண்ணிங்கன்னாலும் விழுவாது. அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட போடணுன்னு அவசியம் இல்லை, ப்ளூ க்ளோ கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ரிமோட் கிட்டு 16/2 இதுக்கு அடாப்டர் இப்படி வச்சுருக்கோம். இந்த பாருங்களேன், இதை இப்படி சொருவிட்டிங்கன்னா ஓகே, முடிஞ்சிருச்சு. இது அதே போல் இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, லாக் ஆகிடுச்சு. லாக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா உழுவாது. நீங்கள் திருப்பி வேணுன்னா எடுத்துக்க வேண்டியதுதான். இது வரலன்னா இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு அப்படி நம்பினீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அதே போல் இந்த இப்போ யூஎஸ்பி போர்டு இது வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம். நீங்கள் இதிலெல்லாம் ஒரு கருப்பு டேப் போட்டோன்னு வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து யூஸ் பண்ணலான்னா அது இதாகும். நாங்கள் அப்படி ஓப்பன் பண்ணி தான் கொடுப்போம். இதை இப்படி ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியது தாங்க இதில். ஓகேங்களா? இதை இப்படி ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியது தான். முடிஞ்சிருச்சா? அதே போல் இந்த யூஎஸ்பி போர்டு தான் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம மெக்கானிக் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் சர்வீஸ் செய்வோம். அப்போது ஒரு போர்டு ஃபால்ட் ஆகிடுச்சினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற போர்டை வச்சு நம்ம போட்டுருவோம். அதுக்காக தான். இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று இருக்கும். இந்த ஏன்னு போட்டிருக்க அடாப்டர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் வச்சு அழுத்திட்டிங்கன்னா இதுவும் வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வேலையும் முடிஞ்சிருச்சு இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டு, இது 2 லாக் வச்சு நம்ம கொடுத்துருப்போம். எப்பயும் போல் இதை வந்து இந்த பாயிண்டில் சொருவி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியது தான். இதுவும் வேலை முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பேனல் ரெடி பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க கடைகளில் எல்லா கடைகள்லேயும் இருக்கும், கேட்டு வாங்கிக்கிங்க. பேனல் ரெடியாகவே இருக்குது. இந்த பேனல் கிட்டத்தட்ட ஒரு 50 பேனல் பக்கம் ரெடியாகவே இருக்குது. கடைங்களுக்கு சப்ளை பண்ணிவிடுவோம். நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, மிக்க நன்றி. திருப்பி சொல்கிறேன், ஆம்பிளிஃபையர் 3 பேர்த்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. பேனல் வந்து 4 பேர்த்துக்கோ 5 பேர்த்துக்கோ கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா போட்டு வச்சுருக்கோம் நம்ம அவங்க பேர்லேயே. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பேனலில் அனுப்பிச்சிடுவோம். உங்கள் காசு என்றைக்குமே வீண் போகாதுங்க. உங்கள் காசை நான் வச்சுக்க போகிறதும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கும் காசுக்கும் ரொம்ப தூரம். நம்மகிட்ட தான் வாங்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொன்னால் சில வருத்தங்கள் வரும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.